ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டாணி பன்னீர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட உடனே அதுக்கு பன்னீர் கொஞ்சம் போட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம். 200 கிராம் 100 கிராம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அது 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண வேண்டாம். நல்லா அதுவே ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட் கொடுத்துரும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அது வெந்த உடனே நசுக்கி பாருங்கள், அது நல்லா வெந்தது தெரியும் உங்களுக்கே. அது வெந்த உடனே அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் 2, இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே அதில் 2 தக்காளி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்புக்கு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு சுவையே நல்லா வதக்கிறது தான். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் 5 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக உடச்சிக்கொல்ல, அது ஆப்ஷன் தான், வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி நிறைய வரும், அதுக்காக கொஞ்சமாக உடச்சிக்கொல்ல போட்டுக்கோங்க. இந்த மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்குவோம், ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துருவோம். அதில் நான் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு 200 கிராம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் தண்ணின்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னாலும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டாணியும் இதுவும் சேர்த்து நல்லா கலரி விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. இதை குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதுலேயும் தண்ணி கலந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சால் அதில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைம்லேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த கிரேவி டேஸ்ட்டு மாறிடும். நான் வர உப்பு போட மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா கிரேவி கரெக்டான இதில் நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, லைட்டாக கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போடலாம். இந்த இடத்துல நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.